ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி ஒரு ரிங் மாதிரி அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15லேருந்து 20 ரிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரிங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ண ஆனியன் ரிங்ஸ், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு கிடையாது, எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது 1 கப் அளவு மைதா. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ். வாங்க இந்த கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நான் மைதா எடுத்துருக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். 1 கப் மைதாக்கு நம்ம 6 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்லேயே அரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ பாதிக்கு பாதி தான் கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்கணும். இது சில்லி ஃப்ளேக்ஸ், இதுவுமே வீட்லேயே ரெடி பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ். காய்ந்த மிளகாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்தெடுத்த அந்த மாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸை வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஏன் இந்த ப்ராசஸ் பண்ணணும்னா, ஆனியனில் நேச்சுரலாகவே வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா ரிங்ஸுமே ட்ரை மாவில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, நம்ம டிப் பண்ண அந்த மாவில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ முதலே அதிகமாக தண்ணி ஊற்றாமல் பார்த்து சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு அந்த அளவுக்கு திக்னஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நம்மளை கலக்கிற அந்த மாவு வந்து இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இந்த ஆனியன் ரிங்ஸை வந்து இந்த ஃப்ளோரில் வந்து நல்லா முக்கி இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு, நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம். அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து இதை போட்டு அதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் தூவி விட்டு, அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா ரிங்ஸையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ரிங்ஸுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேன் வச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ நம்ம ஒரு ரிங்காக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸில் நமக்கு கருகி போயிடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம சிட்டி சமையல் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ரிங்ஸ் நல்லாவே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. ஸோ இப்போ நம்ம எல்லா ரிங்ஸையுமே நம்ம எடுத்துடலாம். ஹலோ விபுஷா, உன்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப கிரன்ச்சியா செம்ம டேஸ்டியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சிட்டி சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன்.